ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற அருமையான தலைப்பு வாருங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வாருங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது என்பதற்கு அடிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வசனம் அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 35 வசனம். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுந்த பின்பதாக 3வது முறையாகவும் தன்னை வெளிப்படுத்துகிற நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். அந்த நிகழ்விலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் புசிக்க கொடுத்தார். வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அன்பார்ந்தது. அப்படியானால் வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது எது ஆயத்தமாயிருக்கிறது? போஜனம் ஆயத்தமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போஜனம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதியின் அடிப்படையில 3 முக்கிய நிலைகளிலே இந்த போஜனத்தை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களிலே சொல்லப்படுகிற வேத வார்த்தையின்படியாக அது பலப்படுத்தும் போஜனம். அங்கே சொல்லப்படுகிறது, எலியா அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசபேலுக்கு பயந்து அவன் ஓடி ஒளிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்தது போதும், நான் சாக வேண்டும் என்கிற நிலையிலே போய் ஒரு செடியின் கீழாக அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே தேவதூதன் வந்து அவனுக்கு போஜனம் கொடுத்து தட்டி எழுப்பி, நீர் போஜனம் பண்ணும், நீர் எழுந்து செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அங்கே அவனுக்கு போஜனம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அவன் படுத்து கொண்டான். 2ஆம் விஷயம் வந்து அவனுக்கு போஜனம் கொடுத்த தேவதூதன். அன்பார்ந்தவர்களே, முதலாவது பலப்படுத்தும் போஜனம். ஒரு மனிதன் அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற பொழுது, இருக்கிற நிலைமையிலிருந்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்தவர்களை ஒருபொழுதும் கைவிடாதபடி அவர்களை பலப்படுத்துகிறவராக காணப்படுகின்றார். நாம் எந்த விதமான நிலைகளிலும் மனதளவிலே பாதிக்கப்பட்டு இது போதும், இதற்கு மேல் முடியாது என்கிற நிலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது, இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே அவர் தேவ தூதனை கொண்டு அவர் பலப்படுத்தினார். தேவ தூதனை கொண்டு எலியாவை போஷித்தார். தேவ தூதன் கொடுத்த போஜனத்தினாலே அவன் மீண்டுமாக 40 நாள் ஒரே பர்வதம் மட்டும் அவன் நடந்தே சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழியத்தினுடைய தொடர்ச்சியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதலாவது காரியம் வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அந்த ஆயத்தத்திலே பலப்படுத்தும் போஜனத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அவர் வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். அந்த போஜனம் தேவ தூதனே நமக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக கொடுக்கப்படுகிறது. 2வது நாம் பார்க்கின்ற பொழுது பக்குவப்படுத்தும் போஜனம். பக்குவப்படுத்தும் போஜனம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே நாம் மீன் பிடிக்க போகிறேன் என்று பேதுரு சொல்லி அவரோடு கூட அவரை தொட்டு பார்த்த தோமாவும் கூட அவரோடு கூட அங்கே கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். ஒரு மீனும் அகப்படவில்லை. விடியற் காலம் கரையை நோக்கி வருகின்றார்கள். கரையிலே ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அவர்கள் இல்லை என்கிற பதிலை சொல்லுகின்றார்கள். உடனே உங்களுடைய படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். வலையை போட்ட பொழுது 153 பெரிய மீன்களும் இன்னும் அநேக மீன்கள் படகுகள் நிரம்பத்தக்கதாகவும் அவர்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது வலை கிழியாமல் அதை கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது அங்கே ஆண்டவருக்கு பிரியமான சீஷன் சொல்லுகின்ற பொழுது, அன்பாயிருந்த சீஷன் சொல்லுகின்ற பொழுது, அவர் கர்த்தர் என்று சொன்ன பொழுது பேதுரு உடனடியாக அங்கே ஆடையை கட்டி கொண்டு கடலிலே குதித்து அவன் முந்தி ஓடி வருகிறவனாயிருக்கிறான். வந்து பார்க்கின்ற பொழுது கரையிலே அங்கே அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது, கரி நெருப்பு இருக்கிறது, அப்பம் இருக்கிறது, அங்கே மீன் அங்கே சுட வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் நீங்கள் புசியுங்கள் என்று சொல்லி. உங்களிடத்தில் ஏதாயிலும் இருக்கிறதா என்று கேட்டார். 153 பெரிய மீன்கள் உள்ள அந்த மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அந்த மீன்கள் சிலவற்றை வைத்து அவர்களோடு கூட அவர் போஜனம் பண்ணுகிற அந்த நிகழ்வு எதற்காக என்று சொன்னால் பக்குவப்படுத்துவதற்காக.
நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய பழைய தொழிலுக்கு சென்று நீங்கள் உழைத்து வாழ்ந்து விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள். நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு மீனே கிடைக்கவில்லை, ஆனால் ஒரு வார்த்தையில மீன் கிடைக்கிறது. கரையோரத்திலே பெரிய மீன்கள் வருவது அரிதான காரியம், ஆனால் மீன்கள் கடற்கரை ஓரத்திலே அங்கே வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்படுகிற காரியம் எதற்காக? அவனை பலப்படுத்துவதற்காக. 3 முறை மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் போஜனத்தை கொடுத்த பின்பு கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று. உடனடியாக அவன், நான் அன்பாயிருக்கிறேன் ஆண்டவரே, அன்பாயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் அன்பாயிருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி, ஆண்டவர் எல்லாம் உமக்கே தெரியும் என்று சொல்லி அவன் தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறான். அவனை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். 3 முறை மறுதலித்த பேதுருவை 3 முறை கேட்டு அவனை பக்குவப்படுத்தி அவனுக்கான உணவை கொடுத்து என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் காண்பித்தார் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 3ஆவதாக அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்காக திரும்பவும் அழைக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பக்குவப்படுத்தும் போஜனம் வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்கிறாரே, எதற்காக? நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. நாம் ஒருவேளை பழைய நிலைக்கு திரும்பி போயிருப்போமானால், எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், இந்த ஆண்டவரை பின்பற்றி எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் பின்மாற்றம் அடைந்திருப்போமானால், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பது மீண்டுமாக நம்மை அழைக்கிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக நிற்கத்தக்கதான பேதுருவை உருவாக்குகிற அந்த வல்லமையினாலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நாம் சோர்ந்து போகாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி மீண்டும் அவரோடு பக்குவப்படுத்துவதற்கு ஆண்டவர் போஜனத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது. 3வது நாம் பார்க்கிற பொழுது பசியை போக்கும் போஜனம். ஒருவேளை சாதாரண நிலையிலே நாம் பார்க்கிற பொழுது போஜனம் எதற்காக? நம்முடைய பசியை போக்குவதற்காக. இங்கே நாம் வாசிக்க கேட்ட அருமையான அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரத்திலே 27 முதல் 36 வசனங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன என்று சொன்னால், சக மனிதர்கள் அங்கே பசியோடு கூட காணப்படுகின்றார்கள். கப்பலிலே வந்தவர்கள் 14 நாட்களாக ஒன்றும் முசியாமல் இருக்கின்றார்கள். நாம் மடிந்து விடுவோமோ என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் பவுலடிகளாரோ, இல்லை, நாம் மரணமடைய மாட்டோம் என்று அவர்களுக்காக உணவை ஆயத்தம் செய்து, நாம் வாருங்கள், நாம் எல்லாரும் புசிக்கலாம் என்று அவரை அழைத்து அவர்களுக்கான உணவை கொடுத்தார். பசியை போக்கும் போஜனம். பசி 14 நாட்கள் அவர்கள் பசியோடு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு உயிர் பிச்சையை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, உயிர் வாழ்வதற்காக அந்த மனிதர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிற அந்த பவுலடிகளாரை அந்த இடத்திலே கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பசியை போக்கும் போஜனம், அதுதான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம். இது ஒரு மனிதன் கொடுத்தது. முதலாவது தேவதூதன் கொடுத்தான். 2வது நான் சொன்ன பகுதியிலே இயேசு கிறிஸ்து கொடுத்தார். 3வது பகுதியிலே அங்கே ஊழியக்காரனாகிய பவுலடிகளார் தன்னோடு கூட வந்த கடல் பிரயாணத்திலே வந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் அங்கே கொடுத்தார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில பசியை போக்குகிற போஜனத்தை நாமும் பிறருக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிற பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே பவுலடிகளாரை ரட்சித்து தனக்காக தெரிந்தெடுத்த பொழுது அவன் செய்த காரியம், தன்னுடைய சக மனிதர்களுடைய பசியை போக்க அவன் மறக்கவில்லை. நாம் பசியோடு இருந்தாலும் சரி, அந்த பசியை போக்குகிறவர்களாக நாம் மாற வேண்டும். சமூகத்திலே இன்று எத்தனையோ பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர்கள் அங்கே தேவையோடு இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் அவர்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் உணர்ந்து பார்த்து, என்னை போன்ற மனிதர்கள் தான் இவர்களும் என்று எண்ணி ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை எண்ணி பார்த்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே சக மனிதர்களுக்கு நாம் கொடுப்போம். பசியை போக்கும் போஜனம். ஆக 3 நிலைகளிலே வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்வதிலே பலப்படுத்தும் போஜனத்தை கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறார், பக்குவப்படுத்தும் போஜனத்தை கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறார், பசியை போக்கும் போஜனத்தை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். நாம் ஒவ்வொருவரும் அப்படியாக வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருந்தும் வாருங்கள் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொன்னீங்கள் ஆண்டவர். உடைய பிள்ளைகளை சகல நிலைகளில் ஆயத்தப்படுத்தி பசியை போக்கி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை பலப்படுத்தப்பட்டு, உடைய பிள்ளைகள் பக்குவப்படுத்தப்பட்டு எல்லா நிலைகளிலும் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க அருள் தாரும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன்.